Hey guys, welcome. I am Vijayalakshmi, Tarot card reader and Reiki Master Healer Practitioner. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, it's all about financial status, financial situation எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். It's a overall general reading. உங்களுக்கு அப்கமிங் ஒரு 48 டேஸ்க்கு, அதாவது இப்போத்துல இருந்து நீங்க இந்த வீடியோ எப்போ பாக்குறீங்களோ இப்போத்துல இருந்து நெக்ஸ்ட் 48 டேஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது, இல்ல ஒரே மாதிரி போக போதா அப்படின்னு சொல்லி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி நைட் லைவ் செஷன் இருக்கு, 9 to 10 o'clock லைவ் செஷன் இருக்கும். ஓகேவா? யூ கேன் ஜாயின் அஸ் தேர் ஆல்சோ. ஓகேவா? வில் கோ ஃபார் த ரீடிங். இட்ஸ் கோயிங் டு பி அ ஜென்ரல் கலெக்டிவ் ரீடிங் ஓவராலா. இங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் 3 பைல் வச்சிருக்கேன். பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3. இந்த 3 பைல்ல ஏதா ஒரு பைல் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டீடைல்டா உங்களுக்கான ரீடிங் போலாம். பைல் 1 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக. நெக்ஸ்ட் 48 டேஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் ரீடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பைல் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ கேன் சி ஸ்டார்டிங் இதுல பாத்தீங்கன்னா கோல்ட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா கோல்ட் ரிலேட்டட் அதை வந்து எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல சீட்டு கட்டியிருக்கீங்க அதுல இருந்து உங்களுக்கு மணி வர வேண்டியது, இல்லைன்னா அது ரிலேட்டடா நீங்க போய் கோல்டு பர்ச்சேஸ் பண்றது, இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் 48 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேஸ்ல உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே, ஒரு சில இடத்துல இருந்தாலுமே, பட் உங்களுக்கு சேவிங்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் இந்த 48 டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு 10 to 15 டேஸ்க்கு பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு சேவிங்ஸ் உங்களால பண்ண முடியும். உங்களோட எக்ஸ்பென்சஸுமே தாண்டியுமே உங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, மெயினா உங்க வீட்டுல வந்து பிரெக்னென்ட் லேடிஸ் யாராச்சும் இருக்காங்க, விமன் ரிலேட்டட் மெடிக்கலுக்காக, அதாவது ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட்ல ஏதாவது ஒரு சில இடத்துல செலவு வரலாம். ஓகேவா? அது எல்லாமே டேக்கிள் பண்ணி பட் யூ வில் பி கம்மிங் அவுட். ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்ப உங்களுக்கு டவுன் ஆகாது. ஓகேவா? அட் த சேம் டைம் ஆஃப்டர் அந்த ஒரு 15 டேஸ் கழிச்சு, அதாவது இப்போ பாக்குறீங்கன்னா இப்போதுல இருந்து ஒரு 15 டேஸ் உங்களுக்கு இப்படி இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு 1 வீக் 1.5 வீக்ஸ் இப்படி இருக்கு. அடுத்த வீக் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காவே இருக்கணும். ஓகேவா? அந்த மிடில் ஆஃப் 48 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நீங்க வந்து நம்பி பணம் கொடுக்கறது, இல்லைன்னா உங்க மைண்ட் கிளியரா இல்லாதனால அன்வான்டா செலவுகள் நீங்க பண்றது, அந்த மாதிரியான ஒரு சில சிச்சுவேஷன் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டட்ல உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒரு சில இடத்துல தடையாகி நிக்கலாம். இல்ல உங்களுக்கு சேலரி போடுறவங்க வந்து, இல்ல சேலரி இல்ல பிசினஸ் பண்றீங்க, சம் சார்ட் ஆஃப் ஒரு டல்னஸ் அங்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எக்ஸ்பென்சஸ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இன் பிட்வீன் ஆஃப் 15 அந்த இப்போதுல இருந்து ஒரு 15 டேஸ் கழிச்சு அந்த உங்களோட எக்ஸ்பென்சஸ கொஞ்சம் நீங்க வந்து மைன்யூட்டா கம்மி பண்ணிக்கணும். அதனால கொஞ்சம் உங்களால சேவிங்ஸா இருக்கட்டும், அப்கமிங் ஃபியூச்சருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க அந்த ஒரு ஆஃப்டர் 15 பண்ற செலவுகள் எல்லாமே ஒரு
அன்வான்டா, அதாவது ஒரு யூஸ் இல்லாத மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கும். அன்வான்டா நீங்க வந்து பண்றதா இருக்கட்டும், அதாவது அதனால உங்களுக்கு பிரயோஜனமே இருக்காது. பட் யூ வில் பி டூயிங் தட். ஓகேவா? இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்ககிட்டே இங்கே டவுனாக இருக்கும் போது யூ ஷுட் நாட் கிவ். அந்த இடத்துல நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் வந்து தெளிவாக பேசணுங்க. அந்த மணி சுச்சுவேஷன் அந்த இடத்துல அப்போதான் உங்களுக்கு அங்கே டேக்கிள் ஆகிற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. இந்த எனர்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் போத் ஃபெமினின் அண்ட் மாஸ்குலின் ஜாப் போடுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்கன்னாவே கொஞ்சம் வந்து ரெண்டு பேருமே ஃபேமிலியை வந்து கொஞ்சம் ரெண்டு பேரோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஹையா இருந்தாலுமே கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் ரெண்டு பேருமே கிளியரான ஒரு டிசிஷன் எடுக்கணும் மணி ரிலேட்டட் பொறுத்த வரைக்கும். அதே சமயம் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டட், மணி இன்வால்வ் ஆகுற மாதிரி டிராவல்ஸ் நிறைய பண்ணுவீங்க. இங்கேருந்து அங்கே டிராவல் பண்ணுறது, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் நிறையா இருக்கும். ட்ராவல், மெயினாக ட்ராவல் பண்ணுவீங்க. ஒரு கோவிலுக்காக இருக்கட்டும், இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும், அது பிளான்லேயே இருக்காது. ஸோ தட் அந்த அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு அந்த 15 days, அதான் ஆஃப்டர் 15 நடக்கிற மாதிரி இருக்கும். எண்ட் ஆஃப் 48 daysல பார்த்தீங்கன்னா எஸ் மணி ரிலேட்டட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கிரிப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு எப்படி சொல்றது, கிளியரா இருப்பீங்க. ஒர்க் ரிலேட்டட்லயுமே ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு அங்கே அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் எக்ஸ்பென்சஸ் ஒரு எப்படி சொல்றது, ஹோல்ட் பண்ணி நீங்கள் நிறையாவே வச்சிருப்பீங்க. மணி சேவிங்ஸ், மெயினாக சேவிங்ஸ் அங்கே நிறையாவே நடக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு சில இடத்துல ப்ரெஷருமே அங்கே இருக்கும். ஒரு சில இடத்துல நீங்கள் மணி கொடுத்துருக்கலாம், இல்லை உங்களுக்கு மணி, அதாவது நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இடத்துல அவங்க வந்து மைன்யூட்டா உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லைன்னா உங்க ஃபேமிலி இல்லை ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஒரு சில பர்சன்னால உங்களுக்கு வந்து மணி ரிலேட்டட் உங்களுக்கு ஒரு சில ப்ரெஷர் இருக்கலாம். ஓகேவா? இல்லை ஒர்க் ரிலேட்டட், ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒர்க் பிஸ்னஸ் எது எடுத்துட்டாலுமே அந்த 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரியான ஒரு காலமாக தான் அப்போ உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை பார்த்து அதை வந்து ப்ராப்பராக பிரயோஜனமான ஒரு இதுக்கு தான் நீங்கள் பண்ணுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பென்சஸை நீங்கள் கம்மி பண்ணிடுவீங்க. உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அவ்வளோ ஆகாது. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ்ல தான் நீங்க இருக்கீங்க. ஸோ தட் அப்கமிங் 48 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்படியே டவுன் ஆயிடுவீங்க. மணி, ஃபினான்ஷியல் மணி சுச்சுவேஷன், ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், தேவைக்கு பணம் இருக்கும். முதல் 15 நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருப்பீங்க. அடுத்த 15 நாள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடைசி 15 நாள் ரொம்ப அந்த ஒரு சேவிங் மைண்ட் செட் அந்த ஒரு இதுக்குள்ள வந்துருவீங்க. வேலை சுமைகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு 48 daysல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஓகேவா? இஃப் யூ நீட் பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். இப்போதைக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கனால பர்சனல் ரீடிங் at 200. உங்களுக்கு 20 minutes வாட்ஸ்அப்ல வாய்ஸ் கால் இருக்கும். ஓகேவா? வாய்ஸ் கால் விரும்புகிறவங்க வாய்ஸ் கால், இல்லைன்னா வாய்ஸ் நோட்டாக கேட்குறவங்களுக்கு வாய்ஸ் நோட். ஓகேவா? இது வேணுன்றவங்க நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதாவது May 28 வரைக்கும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பைல் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்கமிங் 48 daysல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. வாவ், சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு. யூ நோ நீட் டு வரி. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் there is
பைல் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஒர்க் இல்லைன்னா உங்களோட பிஸ்னஸ் உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா மணி சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைக் இருக்கும். கண்டிப்பாக ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் பிளேஸில் சம்திங் ஒரு போனஸ் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாகவே இருக்குது. யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட். உங்களோட ஒர்க்குக்காக இருக்கட்டும், உங்களுக்கான கிரெடிட்ஸ் அங்கே நிறையாவே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. மெயினாக உங்களுக்கு அந்த பதவி உயர்வு மாதிரி இல்லைன்னா ஒரு பொசிஷன் இப்போ இருந்து அடுத்த ஒரு லெவலுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அங்கே நடக்கிற மாதிரி இருக்குது. ஃபினான்ஷியல் ரிலேட்டடில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்லை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடனில் இருக்கீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து உங்களால் கொஞ்சம் சுமூகமாக ஒரு வழி கிடைக்கும். உங்களுக்கு அதை எப்படி கொடுக்கலாம், அதாவது இது வரைக்கும் ரொம்ப அந்த ஒரு குழப்ப நிலையில் இருப்பீங்க, எந்த வழியில் போகிறது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு யோசனையில் இருந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வழி உங்களுக்கு தெளிவாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து என்ன பண்ணலாம், அதாவது பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா இப்போ நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்கு அங்கே உண்டாகுதுங்க. அதே மாதிரி கடவுளாக இருக்கட்டும், யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராப்பரான ஒரு கேட்டை இப்படி போ, உனக்கு நான் எப்போவுமே துணையாக இருப்பேன், இந்த வழியில் போய் நீ இப்படி மேலே ஏறி போயிடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக பாதையை காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து மணி ரிலேட்டட் பொறுத்த வரைக்குமே ஒருத்தவங்களை நம்பி நீங்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. அதாவது மெயினாக தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சின்ன வயசில் பழகுனவங்க இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக இந்த கேட்டகரியில் மெயினாக ரிலேட்டிவ்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ரத்த பந்தம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை பணம் ரிலேட்டட் விஷயத்தில் வரக்கூடிய 48 நாளில் நீங்கள் வந்து நம்பக்கூடாது. அவங்கள நம்பி பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ வச்சுக்க வேண்டாம். கொஞ்சம் அது மட்டும் நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். ஓகேவா? அவங்க கிட்ட கொடுத்து வாங்குறது அது அப்படியே என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து கல் மாதிரி அப்படியே அங்கேயே நின்றும், ஸ்டாப் ஆயிரும். அடுத்த உங்களால் எந்த மூவுமே பண்ண முடியாதான அதாவது அந்த பணம் வந்து உங்களுக்கு கைக்கு திருப்பி வரவே முடியாத அளவுக்கு அங்கே பிளாக் ஆகுற மாதிரியான ஒரு எனர்ஜிஸில் இருக்குது. மெயினாக இந்த ரத்த பந்தத்தில் உள்ளவங்களுக்கு பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ இருக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹைக் இருக்கும். பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்காக ஒரு சில செலவுகள் உங்கள் சைட்லேருந்து பண்ணுற மாதிரியான ஒரு சில எனர்ஜிஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாற்றம், இந்த மாதிரி இந்த ஜாப் எனக்கு பிடிக்கல, இல்லை வேற கம்பெனியில் போய் சேர போகிறேன், இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒழுங்காக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இதே பிஸ்னஸ் கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாமா இல்லை நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா வரக்கூடிய 48 டேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு நல்ல ஒரு குட் உங்கள் சைடில் ஒரு லக் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அது பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்க மாதிரி இருக்கு. வரக்கூடிய அதுதான் மெயினாக ரத்த பந்தத்தை நம்பி நீங்கள் ஏமாறக்கூடாது. அட் த சேம் டைம் கொஞ்சம் செலவுகள், அதாவது பெரியவங்களுக்கு வீட்டில் இருக்க அம்மா இல்லைன்னா மெயினாக லேடிஸ்க்கு அக்கா தங்கச்சி இந்த மாதிரி மெயினாக அம்மா பாட்டி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து செலவுகள் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வீடு ரிலேட்டடில் வீட்டில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் திடீர்னு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ தட் அது ரிலேட்டடில் கொஞ்சம் மணி செலவாகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து அதை டேக்கிள் பண்ணி நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்காகலையே நீங்கள் பட தேவையில்லை. ஒரு நல்ல ஒரு புது ஒரு இதுவாக தான் உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்குது. ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கையில் வருங்க. அதை ரிலேட்டடில் நீங்கள் கவலையே பட வேணாம். யூனிவர்ஸ் இஸ் ஃபுல்லி ப்ரொடக்டிங் யூ. உங்களுக்கான வழியை அவங்க கரெக்டாக காட்டுற மாதிரி இருக்குது. ஓகேவா? தட்ஸ் இட் ஃபார் பைல் 2. இப்போ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை உங்களோட ரிலேட்டடில் உங்களோட கெரியராக இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கு இப்போ பிரச்சனை இருக்குது அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது தெரியல, ரெமெடிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூ கேன் கம் ஃபார் பர்சனல் ரீடிங். உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான கார்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு எல்லாமே தனியாக எல்லாமே பண்ணுவோம். ஓகேவா? அந்த மாதிரி பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். அதே மாதிரி இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. ஓகே, May 28 வரைக்கும் இருக்குங்க. பர்சனல் ரீடிங் வாட்ஸ்அப்பில் 20 மினிட்ஸ் ரீடிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200. ஓகேவா? வேணுன்றவங்க யூ கேன் avail this offer. ஓகே,
ஓகே, பைல் 3 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்கமிங் 48 டேஸில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, பைல் 3 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாகவே இருக்கணும். மனோ ரிலேட்டட், மணி ரிலேட்டட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாஸ், ஒரு ஆக்ஷன், வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, வேலையே ஒழுங்காக அமைய மாட்டேங்குது, ஒரு வேலையில் இருந்தால் அதுக்கான, அதாவது கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அதுக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே அமைப்பு இருக்கு. பட் நீங்கள் அதை வந்து உங்கள் வேலையை நீங்கள் ரொம்ப விரும்பி பண்ணீங்கன்னாவே உங்களுக்கான ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க மாதிரி இருக்கு. பட் நீங்கள் வந்து அப்கமிங் 48 டேஸில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உங்களோட டெம்பர், அதாவது உங்களோட கோபமாக இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருக்கணும். மணி ரிலேட்டட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அங்கே டைட்டாக தாங்க இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, பட் ஓகே, டேக்கிள் பண்ணி, அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. பணம் ரிலேட்டட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிரேக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது ரொம்ப ரொம்ப யோசிச்சு, இல்லைன்னா ரொம்ப எல்லாமே தெளிவாக, அதாவது ஃப்யூச்சர் ரிலேட்டட் நிறைய தாட்ஸோட நீங்கள் வந்து மூவ் பண்ணுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்கள். மணி உங்கள் கையில் வந்தாலுமே அதை பார்த்து பார்த்து நீங்கள் செலவு பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஹெல்த் மெயினாக உங்களோட செல்ஃப் ஹெல்த்தாக இருக்கட்டும், அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக ஹெட் பெயின், இல்லை கால் வலி, கை, மெயினாக தலைவலி, தலை ரிலேட்டடில் சைனஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி சம் சார்ட் ஆஃப் எனர்ஜிஸ் லைக் ஹெட் ரிலேட்டட் இல்லைன்னா முதுகு ரிலேட்டட் பிரச்சனைக்காக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஓகேவா? அதனால அதில் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் நடக்கும். பட் உங்களோட ஹெல்த்தை மட்டும் நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்காக தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் நிறைய ஆகிற மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ தட் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அட் த சேம் டைம் உங்களோட பொருட்கள், உங்களோட மணியை வந்து ஏமாற்றணும், இல்லைனா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடில் இந்த மாதிரி உங்களை ஏமாற்றக்கூடிய ஆட்கள் உங்களை சுற்றி நிறையா பேர் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தட் அதில் உங்களுக்கு கவனம் தேவை. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா கூட நீங்கள் வந்து வாய் வார்த்தையில் கூட தேவையில்லாத அன்வான்ட் டாக்ஸ்குள்ளே போய் நீங்களாக வந்து ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். ஓகேவா? ஸோ தட் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். உங்களோட வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. மணி நான் கொடுக்குறேன், நான் பண்ணுறேன், இல்லைனா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கேரண்டீடாக சொல்லக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக ஒரு சூழ்நிலை இருக்கும். கடன் கொடுக்க வேண்டியது, இல்லைனா என்னடா நம்மளுக்கு வர வேண்டிய பணம் நம்ம கையில் இன்னும் வரவே இல்லையே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். பட் அது எல்லாமே பரவாயில்ல. நீங்கள் எவ்வளோக்கு கஷ்டப்படுறீங்களோ, உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் போடுறீங்களோ, அதுக்கான ஊதியம் உங்களுக்கு வந்து 48 டேஸ் கழிச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? வேலை இப்போ தேடிட்டு இருக்கீங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களோட முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை குட்டி குட்டி வேலையாக கூட இருக்கலாம், அதை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேமிலியில் லேடிஸ் யாராச்சும் இருக்காங்க, உமன் யாராச்சும், அவங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஒரு சூழ்நிலை உங்களோட ஃபேமிலியில் உண்டாகும். ஓகேவா? அவங்கனால உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அப்கிரேட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுக்கான ஒரு பேர்டன், வேலை சுமை உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக அப்படியே ஹையாக இந்த மாதிரி தான் ரெண்டுமே அப்படியே ஒரு வேவ் மாதிரியே தான் அங்கே போகிற மாதிரி இருக்குது. ஸோ தட் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்கள். தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். அதே மாதிரி மருத்துவ செலவு கொஞ்சம் உங்கள் உடலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். உங்கள் உடம்பு தேவையான ரெஸ்ட் எடுக்கணும். வேலை வேலை வேலைன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் உங்களோட பாடி, உங்களோட செல்ஃப் கேர் பார்க்கணும்.
அதே மாதிரி மற்றவங்க உங்களை ஈஸியாக ஏமாத்துறதுக்கும் எதிர்பார்ப்பாங்க. மெயினாக ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட், ஏதாவது லாங் பட்ஜெட் மணியாக இருக்கட்டும், அசட் இந்த மாதிரி சொத்து இதுவாக இருக்கட்டும், அந்த மாதிரி இதில் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா பங்கு பிரிக்கும் போது உங்களை வந்து வெளியில் அனுப்புகிற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இங்கே இருக்குது. ஸோ தட் உங்களோட ஸ்டாண்டை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். இட் மேபி இன் ஆஃபீஸ் ஆல்சோ, ஆஃபீஸ் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா சம்திங் உங்கள் பேக்ரவுண்டில் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் போயிட்டுருக்குன்னு நீங்கள் வந்து சென்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? உங்களை அதாவது உங்களுக்கு தெரியாமல் ஏமாற்றி உங்களை வேலையிலேருந்து எப்படி நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுக்கு பின்னாடி அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட வேலையில் கவனம் வச்சு நீங்கள் அடுத்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஓகேவா? அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? இஃப் யூ நீட் பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு May 28 வரைக்கும். பர்சனல் ரீடிங், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களோட ரிலேட்டட் எல்லாமே வச்சு பர்சனலைஸ்டாக கார்ட்ஸ் எடுப்போம். வாட்ஸ்அப் கால் 20 minutes, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 200 இந்த ஆஃபர். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே இது அவைலபிள் இருக்காது. வை? பிகாஸ் நம்ம கிட்ட 15 minutes நார்மல் ரீடிங் செஷனே உங்களுக்கு 222, இப்போ வந்து 500 ரேஞ்சில் அது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ தட் வேணுன்றவங்க யூ கேன் அவைல் திஸ் ஆஃபர். ஓகேவா? இது எல்லாமே கம்யூனிட்டி எல்லாமே அவங்க கேட்டதுனால இந்த ஆஃபர் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ தட் யூஸ் திஸ். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆச்சுன்னா ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படி சொல்லி கமெண்ட் செஷனில் போடுங்க. அதேமாதிரி அடுத்து என்ன மாதிரியான வீடியோ போடலான்னு சொல்லி அதையுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.